ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஷார்க்கு ஏறத்தாழ 3.6 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுதான் கடலுக்கே கிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ஸ்னேக்னா டைட்டனோபான்னு சொல்கிறோம். வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ரெப்டில்னா அதை வந்து டைனோசரஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி யாருமே அதை வந்து பார்த்ததில்ல. பட் அதுக்காக இருந்த ஒரு ஆதாரம் அப்படின்னா அதோட எலும்பும் சரி, அது வந்து அதோட எலும்பு ஓகேவா. ஆனால் இன்னைக்கு இந்த ஷார்க்கோட ஆதாரமாக இருந்துட்டு இருக்கிறது அதோட பல்லு தான். எஸ், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஷார்க் வாழ்ந்தது எது அப்படின்னா மெக்லடான் ஷார்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கேரோஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரோக்ளஸ் மெக்லடான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் என்ன அப்படின்னா பிக் டூத், அதாவது அதுக்கு வந்து பெரிய பல்லு இருந்ததை தான் வந்து அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 3.6 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வாழ்ந்து அழிஞ்ச ஒரு மிருகம். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்க் வந்து ரொம்பவுமே இந்த ஷார்க்குக்கு வந்து ரொம்ப பெரிய பல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். இதுதான் வந்து மெக்லடானோட ஷார்க்கோட பல். இது வந்து நார்மல் உலகத்தில் இப்போதைக்கு பெருசாக உள்ள ஷார்க்கோட பல்லு. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸை பாருங்கள். என்னடா ஏணி வச்சா கூட எட்டாத அளவுக்கு இதில் இருக்குன்னா இது ரொம்பவுமே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலே வந்து உங்களோட இதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபாசில்ஸ் வந்து நம்ம இந்தியாவிலேயே நிறைய இடத்துல கிடச்சிருக்கு, ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து நிறைய இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா அது நிறைய கூட்டம் கூட்டமாக வாழ்ந்திருக்கும் போல் கடலில், அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அது அவ்வளோ இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஒரு திமிங்கலம் அதோட வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட வந்து 50,000 வாட்டி வந்து பல்லு உளுந்து முளைக்குமாம். ஸோ அதனால் ஒரு ஷார்க்குக்கே வந்து ஒரு இது வாழ்ந்துருந்துச்சுனாலே 50,000 பல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கணும். 50,000 இது கிடைக்காது. பட் ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு 100 கிடைக்கிறதே வந்து ஒரு பிக் இது தான். ஏன்னா அது பாதி இது அழிஞ்சிருக்கலாம். ஏன்னா கடலுக்கு அடியிலே இருக்கிறனால கடலில் எவ்வளோ சீற்றங்கள் நடக்குது, எவ்வளோ வெதர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் அதிலே வந்து உங்களுக்கு பாதி இது அழிஞ்சிருக்கலாம். அதில் கொஞ்சம் கிடைக்கிறதே பொக்கிஷம். ஓகேவா? ஸோ இந்த இது எவ்வளோ நிறையா இருக்குன்னா இதை நீங்கள் அமேசானில் கூட அதை வாங்கிக்கலாம், ஒரிஜினல் பல். ஓகேவா? ஸோ இது வந்து Amazon.in கிடைக்காது, Amazon.com கிடைக்கும். நம்ம இந்தியன் வெப்சைட்டில் கிடைக்காது, பட் அமெரிக்கன் வெப்சைட்டில் கிடைக்கும். அது நீங்கள் வாங்குறதா இருந்தால் டாலர்ஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ப்ரூஃப் வந்து நமக்கு வந்து அதோட எலும்பு கூட இன்னும் ஃபுல்லாக கிடைக்கல. இது எப்படி டைனோசருக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்கெலிட்டனே கிடச்சிச்சோ அந்த மாதிரி இதுக்கு கிடைக்கல. இன்னும் வந்து அண்டர் ரிசர்ச்சில் தான் இருக்குது. பட் இதோட பல்லு மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்குது. இதை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஷார்க் இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து இமேஜின் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஏன்ஷியன்ட் பொருள் கிடைக்கிது அப்படின்னா அது ஏறத்தாழ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்கிறத அதை பார்த்து அந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அழகாகவே கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட இதுதான் வந்து இதோட இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இது வந்து எங்கெல்லாம் வாழ்ந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அதாவது எல்லா கடல் இருக்கிற இடத்துலையும் வாழ்ந்துருக்கும். ஆனால் வந்து போலார் ரீஜன் வந்து இதுக்கு பிடிக்காது. போலார் ரீஜனில் வந்து கிளைமேட் எப்பவுமே மைனஸில் தான் இருக்கும். அதுக்கு வந்து கூல் கிளைமேட் சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு வந்து ஹீட்டாக இருக்கணும். இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னா அதை சுற்றி வந்து அது ஹீட்டாக இருக்கணும். அப்படி ஹீட் இல்லை அப்படின்னா அதுவே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ அதை கண்டுபிடிக்கிற அது இருக்கலாம். ஓகேவா? மேபி இருக்கலாம், நம்ம மறைஞ்சிட்டு இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது வந்து ஹீட் அதிகமாக இருக்கிற இடத்துல, தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேபி அதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது டைட்டனோபா எடுத்துக்கிட்டிங்க கூட அதுவுமே வந்து ஹீட்டில் தான் வாழணும் அதுன்னு நினைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து வாழ்ந்துச்சு அப்படின்னா ஹீட் அதிகமாக இருக்கணும், ஆனால் வந்து போலார் ரீஜனே இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி, இது அப்போ என்ன சாப்பிட்ருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இது சின்ன மீன் சாப்பிட்டா இதுக்கு வந்து லஞ்ச் வராது. சின்ன மீன்லாம் ஸ்நாக்ஸாக தான் சாப்பிடும். மேஜர் இதாக வந்து அது என்ன சாப்பிடுது அப்படின்னா பெரிய பெரிய ஷார்க்கே சாப்பிடுது. அது ஒரு ஷார்க்கு. ஆனால் அது வந்து பெரிய பெரிய ஷார்க்கிலேருந்து பெரிய பெரிய மீனுகளை தான் வந்து உண்டு சாப்பிட்டுட்ருக்கு. இதோட பைட் ஃபோர்ஸே வந்துட்டு 40,000 பவுண்ட்ஸ் பெர் இன்ச். ஓகேவா? ஃபுல்லாக கூட சொல்ல முடியாது, பெர் இன்ச்சுக்கு தான். சரி, டீரெக்ஸ் அதாவது டைனோசர்லேயே மிகப்பெரிய டைனோசரான டீரெக்ஸோட ஃபோர்ஸு 12K பெர் இன்ச். ஓகேவா?
12,000 தான் ஒரு இன்ச்சுக்கே அதோட பைட் ஃபோர்ஸு. ஸோ அதனால் இதுக்கு நம்ம கையை கடிச்சிச்சுன்னா ஒரு கடியிலே வந்து எலும்புலாம் அப்படியே தூள் தூளாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. சரி, அப்போ இது எதனால தான்ப்பா அழிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் எதனால் அப்படின்னு நீங்கள் இது பண்ணலாம், கிளைமேட் சேஞ்ச். நமக்குலாம் கிளைமேட் சேஞ்ச் ஆனால் கோல்டு ஃபீவர் தான் வரும். ஆனால் இதுக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆனால் பெரிய பிரச்சனையே வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ அது வந்து சாப்பிடுதுன்னா பெரிய பெரிய இதாக தான் சாப்பிடுதுல்ல. ஸோ அதனால் அதுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு இடத்துல காலி ஆயிரும். அது நினைக்கிற கிளைமேட் வந்து மிச்ச இடத்துல கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட்டு. அந்த கிளைமேட்டுக்கு போனால் அந்த இடத்துக்கு வேறு இடத்துக்கு போனோன்னா அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய மீனோ ஒரு இதோ கிடைக்கணும், இறையோ கிடைக்கணும். ஆனால் வந்து அதுக்கு அதெல்லாம் கிடைக்காதனால அதுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் இறந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டைனோசருக்கு எப்படி ஒரு 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 விண்கல் வந்து உளுந்து அதனால தான் டைனோசர் இறந்து போச்சுங்கிறோமோ, அதே மாதிரி இதுக்கும் ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, பூமியிலேருந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்துச்சு. அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நேராக கடலுக்கு வந்துடுது. அந்த கடலில் விழுந்தனால அதில் மெகலாடான்லாம் இறந்து போயிருச்சுன்றாங்க. இது மோஸ்ட்லி வந்து ஒரு இதான இது தான். பட் டைனோசருக்கு இது உண்மை, பட் இதுக்கு உண்மையாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இப்போ வந்து சரி, இது இப்போது வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. என்ன அப்படின்னா, மேரியானா ட்ரென்ச் உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு ஆழமான பகுதி, அதில் நிறைய தண்ணி இருக்குது, ஓகேவா. ஸோ அதில் வந்து இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதில் இருக்கிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்கலாம், பட் இருக்கான்னு எனக்கு தெரியல. மேரியானா ட்ரென்ச்சில் வந்து அது இருந்துச்சுன்னா அதுக்கு சூட்டபிளான கிளைமேட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ் இருக்குது அது சாப்பிட்றதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளேஸ், அதாவது சின்னதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பிலான இடமுமே அந்த மேரியானா ட்ரென்ச்சில் இருக்குது, ஓகேவா. இது ஏன் மேரியானா ட்ரென்ச்சில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா, கடந்த 50 வருஷத்தில் மேரியானா ட்ரென்ச்சில் வந்து டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்கும். அதை பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ போடலான் இருக்கேன். அதெல்லாம் வந்து அந்த க்ரீச்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸோட்டிக்காக வந்து இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால் அது அங்கே இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அது இப்போ இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வந்து நம்ம மெரைன் அனிமல்ஸ் பாதி தான் அழிஞ்சிருக்கும், ஓகேவா. ஒரு இனம் வாழ்கிறதுக்காக பல இனத்தை அது கொன்று அதுக்கப்புறம் தான் அது வாழ்ந்துட்டுருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்க்குற பாதி கிரியேச்சர்ஸ் அழிஞ்சிருக்கும், இது சாப்பிட்டே அழிச்சிருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் வருது. என்ன அப்படின்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து கடலுக்கு அடியில் வந்து கேமராஸ் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க ஏதாவது கிரியேச்சர் கிடைக்குமான்னு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது. அது உண்மையிலேன்னா மெகலாடான்னு தெரியல, ஆனால் அது ஒரு பெரிய ஷார்க்கு. அதாவது இப்போ உள்ள ஷார்க்கோட பயங்கர பெருசாக ஒரு நிழல் வந்து அதோட நிழல் வந்து தெரியுது. இதுக்கு வந்து எப்படி ஹீட் கிளைமேட் தேவையோ அதே ஹீட் கிளைமேட் உள்ள ஒரு கடலுக்கு அடியில் உள்ள இடத்துல தான் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு வேளை இருக்கலாம், நம்ம கண்ணில் படாமல் இருக்கலாம், 1-2ன்னு இருக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் இது இப்போ இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இது நீங்கள் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லைன்னு நம்புறீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், தேங்க்யூ.